ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. போன விலாக் வந்து நான் வீடு கட்டின வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி நிறைய வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்காகவும் வந்து நானும் வந்து துவா செஞ்சுக்கிறேன், சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதை வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் வந்து வீடு வந்து மாடி வந்து ஒட்டுற வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த மாடி ஓட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட இந்த நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டைம் ஊருக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஊருக்கு போகிறப்ப நினச்சிட்டு போனேன். பட் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாத பாப்பாவனால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் வந்து இதில் வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அது காலம் ஃபுல்லாக அது வந்து அப்படியே அமைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த பயத்திலே வந்து ஓடிக்கிட்டே இருந்தேன், ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து டைல்ஸு, அப்புறம் கிச்சன் டைல்ஸு, அப்புறம் வந்து அவுட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்க்க போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடவே வந்து போயிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருந்துச்சு. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இது பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்காக வந்து டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு வீடு கட்டணும்னா இத்தனை டைல்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு, ஈவன் பாத்ரூமுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் வந்து பார்க்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே எக்கச்சக்கமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு மனசுக்கு திருப்தி ஆகிற மாதிரி டைல்ஸ் அமைகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி டைல்ஸ் நமக்கு அமைஞ்சாலும் அந்த ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கு இல்லையா, பாத்ரூமுக்கு கீழே போடுற ஃப்ளோர் டைல்ஸு அதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும்னு வந்து ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அன்றைக்கி நாங்கள் இந்தியா வந்ததுலேருந்தே வந்து உங்களில் நிறைய பேர் வந்து ஹசனுக்கு ஸ்கூல்லாம் என்னாச்சுக்கா, அவன் ஸ்டடீஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஆன்சரை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்தியா வந்ததுலேருந்து ஹசன் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்காக அவனோட படிப்பு விஷயத்தில் வந்து அப்படியே விட முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை இன்னும் வந்து ஸ்டடீஸில் என்கரேஜாக வச்சுக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பான்சோ அப்படிங்கிற ஆன்லைன் கிளாஸை வந்து சேர்த்து விட்டேன். இருக்கிற சப்ஜெக்ட்லேயே உனக்கு எந்த சப்ஜெக்டில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹசன்கிட்ட கேட்டேன்னா மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவான். அதுலேயும் அவனுக்கு இப்போ சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிறதுனால இந்த பான்சோ கிளாஸில் வந்து அவனை சேர்த்து விட்டது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ராக்டிவாக லைவாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து நல்ல மோட்டிவேட்டிங்காக சொல்லி கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும், நமக்குலாம் இந்த மாதிரிலாம் வந்து சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. We need to add 20 and 30. Can you tell me how much is 20 plus 30? 50. Very good, 50. ஆக்சுவலி இதை வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்ட பானு அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு பட்டம் வாங்கினவங்க. ஸோ அவங்க உருவாக்கின கோர்சஸ், அவங்க ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து ஹசனுக்கு இந்த கிளாஸஸ்லாம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவனே வந்து எப்போமா அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா வந்து குட்டி கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்க யூகேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலிமா இந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஈவன் UAE, மிடில் ஈஸ்ட்டு, USA, UK, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா இந்த கிளாஸஸை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும்.
முடியும். ஸோ உங்கள் குழந்தையையும் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து ஆஃபரும் இருக்குது. ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்ற 200 பேருக்கு அவங்க 30% ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் துபாய் போகிறதுக்கு நாள் வந்து நெருங்க வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம், என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் தான். கிச்சன் அப்படின்னு பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் டிபார்ட்மெண்ட், முக்கியமாக என்னுடைய டிபார்ட்மெண்ட், என்னுடைய இமேஜினேஷனில் என்னுடைய கிச்சன் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்குமா, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ நான் பார்த்ததில், நான் ஐடியா பண்ணி வச்சுருந்ததில் நிறையா வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு இப்படிலாம் வேணும், எனக்கு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வேணும், இந்த ட்ரே வேணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண இன்ஜினியர்கிட்ட. முக்கியமாக நாம் வீடு கட்டினா இப்படிலாம் வீடு கட்டணும், இந்த கார்னர் ஸ்பேஸு வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ட்ரேலாம் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிம்னி, இப்போ வந்து சிம்னிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸு, நிறைய புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மாடலர் கிச்சனு, டைல்ஸு அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ டோரு, அப்புறம் வந்து ரூம்ஸ்க்கு டோரு, மெயின் டோரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பயங்கர ஹார்டாக இருந்துச்சு, எதெல்லாம் செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்லாக் ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன், எந்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் வந்து வீட்டுக்கு ஹாலுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், கிச்சனுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. ஒரு வீடு நம்ம வரப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வீடு கட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ வந்து மெனக்கெட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Much later. ஃபைனலி துபாய்க்கு ஹாயும் இந்தியாவுக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது ஊருக்கு கிளம்புறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே நான் வந்து செஞ்சுட்ருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மொச்சக்காய் இருக்கு இல்லையா, அது. ஸோ மொச்சக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து நிறையா திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதாவது இந்த கூழு மாவு, மல்டிவிட்டமின் கூழு மாவு, அதுக்கப்புறம் தூள், நிறைய சாமான்கள் வந்து நல்லெண்ணெய், மீன் மசாலா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து தான் வந்து வாங்கிட்டு போவேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி தூள், மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து எப்போ வந்தாலும் இந்தியாவிலேருந்து டஜனாக எடுத்துகிட்டு போவேன். அதுக்கான பேக்கிங்ஸ் தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. பேக்கிங் பண்ண திங்ஸ்லாம் இல்லாமல் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊது, நம்ம ஊர் ஊதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சம் நெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்னு சொல்லிட்டு கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுற திங்ஸ் மட்டும் வந்து இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்தேன். பேக்கிங்கை பொறுத்தவரை ஊர்லேருந்து நான் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து எல்லாமே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்தியாவிலேருந்து நான் துபாய் கிளம்பி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பக்கமே நான் போக மாட்டேன். எல்லாமே வந்து வீட்டில் உள்ளவங்களும் மாமியார் அப்படி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். அந்த பேக்கிங்க்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா
எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஒன்று விடாமல் எங்கெங்கே இருக்கோ மூளை முடுக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு பேக் பண்ணி வெயிட்டு பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். The next day. ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அதாவது இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு வந்து கிளம்பியாச்சு. வாய்ஸ் வந்து லோவாக இருக்கும், ஏன்னா பாதி பேர் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறது, இந்த வாட்டி வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பார்த்தோம். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. ஸோ எங்களுக்கு ஃப்ளைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 தான். இந்த வாட்டி வந்து சென்னை போட்டதுனால நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 6.5 hours வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 6.5 hours மாதிரி ட்ராவல் பண்ணி போகணும். அதுவே எனக்கு பயங்கர ஹெட்டேக்காக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். எல்லாம் அவங்க தான் எங்களுக்கு காவலாக இருக்கணும். ஓகே, ட்ராவலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரெடி. ஹசன் குட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ முடிச்சுட்டு போகிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பாய் பாய். ஃபைனலாக ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. போகிறப்போ வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைமிங் எங்கள் அம்மா என் சிஸ்டர் கூட வந்து வரல. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நான் கிளம்பி போகிறதுனால அவங்களால வந்து வர முடியல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாகவே ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போகிறதே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஹசனுக்கு வந்து அங்கே ஸ்கூல் போயிட்டு இருந்ததுனால என்னால் வந்து எதுவும் வந்து சொல்லவும் முடியல. ஏர்லி மார்னிங் ட்ராவல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எனக்கு இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிற்று பெரட்டல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடையில நேரத்தில் பசிக்கும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்க்குற ஹோட்டல்லாம் இந்த ஹோட்டல் நிறுத்துங்கன்னு சொல்லி ஃபைனலாக நல்ல ஹோட்டலாக நிறுத்தணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தினாங்க. அதுலேயும் ட்ராவலிங் டயத்தில் என்னடா சாப்பிட்றது, ஏதாச்சும் மைல்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொங்கலும் வடையும் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து பூரி வாங்கி வந்து ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என் மூஞ்சில் வந்து ஒரு தெளிவே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. ஸோ சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ட்ராவல் இருந்துட்டேன். ஏன்னா 6 மணி நேரம் இல்லையா, எங்கேயும் நிறுத்தாமல் கொள்ளாமல் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். இப்போ எனக்கு வந்து போதும்னு ஆயிடுச்சு. அதாவது இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கே வந்து சுத்தமாக ஆக மாட்டேங்குது. அதுலேயும் வந்து 6 மணி நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைகளாகவே வந்து மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எப்போவும் ஃபஸ்ட் டைம் இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்து நான் வரது வந்து ஃபஸ்ட் டைம். இத்தனை வருஷத்தில் நான் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து வந்ததே கிடையாது. நான் ஏறி போகிறதுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ட்ராவலிங் பிடிக்காது. இந்த ஒரு 6 hours 7 hours வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் 4 hours வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனே வந்து எனக்கு திருச்சியே வந்து எப்போவுமே நாங்கள் போட்டுருவோம். பட் அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலுமே வந்து அந்த ட்ராவலிங் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் தான் வந்து போடுவோம், திருச்சி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே, டிக்கெட்லாம் அந்தளவு எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து சென்னை வந்து போட்டாச்சு. ஸோ சென்னை போட்டுறது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து வந்து ஒரு 6 hours ட்ராவல், அதாவது தஞ்சாவூர்லேருந்து சென்னை. அப்புறம் வந்து 4 hours மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒன்று மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு வந்து நமக்கு அபுதாபி வரையும் தான். ஸோ அபுதாபி போய் இறங்கி அப்புறம் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வந்து நான் வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை ஹவர்ஸ்ன்னு. அவ்வளோ வந்து டயர்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ
காலையில் நாங்கள் ட்ராவல் பண்ணி இப்போது நைட்டில் தான் போய் இறங்குவோம். வீட்டுக்கு போகிறது வந்து ரீச் ஆகிறதுன்னு பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபைனலி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பாதி கடல் வந்து தாண்டி இருக்கேன், அதாவது காவாசி கடல் வந்து தாண்டி இருக்கேன். சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்குள்ளே வந்து போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நிற்கும் போகிறதுக்கு முன்னால். ஸோ இனிமேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் எனக்கும் தெரியாது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சைடு சென்னையை வந்து ரீச் ஆனதும் இதோ வந்துருச்சு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போக நீண்டிக்கிட்டே போயிட்டு தான் இருந்துச்சு. அப்பா சென்னை வந்து இவ்வளோ பெரிய ஊரா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நான் பல வருஷம் ஆச்சு நான் சென்னை போய். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு நான் போக போகிறேன். ஏன்னா வரவங்களை ரிசீவ் பண்ண போயிருக்கேன், பட் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஈவினிங் தான் வந்து நமக்கு ஃப்ளைட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன செஞ்சோன்னா, சரி ஓகே லஞ்சு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக எனக்காக எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா 1-1:30க்கெலாம் வந்து சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃப்ளைட்டில் போய் அவன் வந்து சாப்பாடு தலை லேட் ஆகிடுச்சுன்னா, பிள்ளை நீ ரொம்ப கஷ்டப்படுவல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி வந்து பிரியாணி, அப்புறம் ஹஸ்பண்டும் என் பெரிய மாமியாரும் வந்து மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்னமோ வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். பட் எனக்கு சாப்பாடே இறங்கலந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு காவாசி சாப்பாடு அது சாப்பிட்ருந்தா அதுவே அதிகம். ஸோ சாப்பிட்ட கையோடையே கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். தஞ்சாவூர் டு சென்னை போகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 hours மாதிரி வந்து ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த 6 hours வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து ஏர்போர்ட் வரோமோ இப்போன்னு இல்லைங்க, எப்போ நம்ம ஏர்போர்ட் போனாலும் அப்படியே அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்து டக்குன்னு வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டைமும் ஆச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க்கலாம் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுலேயும் முக்கியமாக நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டி முடிச்சு எல்லாம் ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு நினச்சிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் பெரிய ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைம் வந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ஃப்ளைட் என்னென்னு பார்த்திங்கன்னா எத்திஹாட். ஏன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற திருச்சியை விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கிற சென்னையில் இருக்கிற 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எத்திஹாட் ஃப்ளைட்டுக்கே வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ தான் வந்து என்னுடைய விசாவும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஊரில் இருக்கிறப்பே வந்து விசா சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய பாஸ்போர்ட்டில் என்னோட நேமுக்கு பக்கத்தில் வந்து என்னோட அப்பாவோட நேம் இருக்கும். ஆனால் வந்து புது பாஸ்போர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து ஹஸ்பண்டோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோட பேருக்கு பக்கத்தில். ஸோ இதில் என்ன எனக்கு வந்து பிரச்சனையாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டில் புது பாஸ்போர்ட்டில் வந்து என்னோட நேமுக்கு பக்கத்தில் என்னோட ஹஸ்பண்டோட நேமும், என்னோட டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் அப்பாவோட நேமும் இருந்துச்சு, அதாவது ஓல்டு பாஸ்போர்ட்டில் இருந்ததுனால. ஸோ அதை வந்து ஒரு இஷ்யூவாக வந்து க்ரியேட் பண்ணி இதை வந்து அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு நேம் இருக்குது சர்நேமாக, அதே மாதிரி டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்நேமாக இன்னொரு நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் ஓல்டு பாஸ்போர்ட்டும் என் கையில் தான் இருந்துச்சு. அதை காமிச்சும் கூட அவங்க வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியாலேயே வந்து உட்காந்துருந்தோம் இந்த இஷ்யூவால். ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா 8000 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இஷ்யூ எப்படியாச்சும் வந்து சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம். பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபைன் கட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து எங்களுக்கு ஃபைன் கட்டி அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவசரமாக வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறுற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எது ஃப்ளைட் ட்ராவலே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து
வந்து இதுதான். ஸோ இந்த 8000 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து திருச்சியிலேயே வந்து நான் வந்திருக்கலாம். நான் அங்கேருந்து இங்கே செலவு பண்ணி இவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டு அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்லேயே வந்து வந்ததுக்கு நான் அங்கேயே திருச்சியிலேயே நியர்பைலேயே வந்து அழகாக வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் என்ன செய்கிறது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு நடக்கணும் இருந்தால் நடக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி. பட் இதை ஏன் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி யாரும் வந்து போய் ஏமாந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு தப்புமே கிடையாது. என் கையில் வந்து ஓல்டு பாஸ்போர்ட் இருந்து நான் ப்ரூஃப் காட்டியும் அவங்க வந்து ஃபைன் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்திஹாட் ஃப்ளைட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஃப்ளைட்டு ஏறினத்துலேருந்தே பயங்கர டென்ஷனு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் வந்து டென்ஷனு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசி வேறு எனக்கு. ஏன்னா நான் சரியாகவே சாப்பிட்ல மதியானம், அது வேறு. ஸோ எல்லாம் கலந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அப்புறம் 1 hour ஃப்ளைட் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டு ஏறினதுக்கு இது ஒன்று தாண்டா மிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுட்டுலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் பாயசம் கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பாக்ஸில். இதுவுமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருந்துச்சு ரெண்டோட காம்பினேஷனும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீன்ஸ் பொரியல், கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். இதோடு சேர்த்து வந்து அமுல் பட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பட்டர் எதுக்குன்னா இந்த பன்னுக்காக தான். ஸோ இந்த பன்னு வந்து ஹசன் தான் விரும்பி சாப்பிட்டாரு, எனக்கு பிடிக்கல. இந்த ரைஸ் சாப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர அந்த பசிக்கும் அந்த டென்ஷனுக்கும் ஓரளவு என்னை வந்து அமைதியாக்குச்சுன்னு தான் சொல்லணும். ஏர்போர்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஒரு 3 hours முன்னாலே வந்து போயிடணும் அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 hours முன்னால் தான் வந்து போவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ராப்பராக 3 hours முன்னாலெல்லாம் போய் உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து லாஸ்ட் மினிட்ல ஹரிபரின்னு ஓடி போய் வேக வேகமாக வந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட்டில். ஸோ சொல்லப்போனால் வந்து ஃப்ளைட்டே எங்களுக்காக தான் வந்து காத்துட்டு இருந்த நிலமை இருந்துச்சு. ஸோ அதை நினைக்க எனக்கு ஒரு பக்கம் வந்து சிரிப்பாகவும் இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ட்டு ஒரு கடுப்பாகவும் இருந்துச்சு. பணத்துக்கு பணமும் போய் ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னு சொல்லணும். ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணோம். ஸோ இதில் என்ன இன்னும் கொடுமைன்னா, இன்னும் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணால் தான் என்னோடய வீட்டுக்கு வந்து நான் போய் சேர முடியும் அப்படிங்கிற நிலமை. காலையில் ஒரு 6 மணிக்கே வந்து ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே போனேன். எந்த அளவு இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து ட்ராவலே இருக்கக்கூடாது, ஈஸியாக போய் இறங்கணும் அப்படின்னு நினச்சினோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து இந்த வாட்டி இருந்துச்சு ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பயங்கர டயர்டும் ஆகிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு எங்களுடைய ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயம் போய் நிறைய பேர் ரீச் ஆகட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் சேரும். இது மாதிரி இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.